குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 10/2/2024 காருண்யா ட்ரா நம்பர் 640க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 9ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 9ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 451-246 அப்படிங்கிறது 9ஆம் தேதிக்கான ரிசல்ட். இப்போ என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தோன்னா ஃபுல் வின்னிங் பாஸ் ஆகிருக்கு 246. பாருங்கள், 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்தேன். அதாவது ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்த பிளேஸ் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 959 ரிசல்ட்டு. பேலன்ஸ் நம்பர் பார்த்தோன்னா 486 வந்த நம்பரில் ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வர சான்சஸ் இருக்குது, இல்லை பேலன்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதில் பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 486. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 46. இந்த 486ல் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு 46. ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 246. இது இல்லாமல் ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். ஆல்போர்ட் நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 6-26 பாஸ் ஆகிருக்கு. ஏசி பாஸ் ஆகிருக்கு 26. பிசியில் பார்த்தோம் அப்படின்னா 46 or 64 கொடுத்துருக்கேன். 46 பாஸ் ஆகிருக்கு. ஏசி பாஸ் ஆகிருக்கு, பிசி பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் 3 அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3 வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா 3 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பி போர்டும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். அதுலேருந்து ஜாக்பாட் நம்பர்ஸும் பாஸ் ஆகிருக்கு. 3 மணிக்கான கேரளா லாட்ரி கேஸிங்கும் பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கான 10:30 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜாக்பாட்டில் 357 ரிசல்ட். 357 நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா 352 பவர் நம்பர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். பவர் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 352க்கு பதிலாக 357 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா 534 கொடுத்துருக்கேன். 532 534 பாக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். 35 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 357 அப்படின்னு 10:30 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு. 11:30 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா 482 கொடுத்துருக்கேன். 485 பாஸ் ஆகிருக்கு. 482 கொடுத்துருந்தேன். 485ங்கிறது 11:30 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோன்னா 12:30 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா 830 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தோன்னா 384 ரிசல்ட். 83 கொடுத்துருந்தேன். 384 ரிசல்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா 1 or 2 days தவிர மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாஸ் ஆகும். ஃபுல் வின்னிங் நம்பர் 1 or 2 நம்பர்ஸ் கண்டிப்பாக வரலாம். ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாஸ் ஆகும். இப்போ இதில் 35 பாஸ் ஆகிருக்கு, இதில் 38 பாஸ் ஆகிருக்கு, இதில் 48 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1:30 மணிக்கான ரிசல்ட்டில் 022 1:30 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா 022 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. நான் என்ன கொடுத்த நம்பர் அப்படின்னா 024 அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதில் 022 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் 02 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 4 இதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. 4 ரிசல்ட்லையும் 10, 11, 12 அண்ட் 1 ஜாக்பாட் ரிசல்ட்லாம் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. 02 பாஸ் ஆகிருக்கு, 48 பாஸ் ஆகிருக்கு, 35 பாஸ் ஆகிருக்கு, 38 பாஸ் ஆகிருக்கு. 4 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோன்னா ஜாக்பாட் ரிசல்ட் முடிஞ்சு 3 மணிக்கான கேரளா லாட்ரி கேஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பாக்ஸ் நம்பர்ஸ் தான் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 046 அப்படின்னு கொடுத்துருக்கேன், 246 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 246 தான் ரிசல்ட்டு. 046 போட்டிருந்தாலும் பிசி பாஸ் ஆகிருக்கு. 46 ஃபுல் வின்னிங் நம்பர் கொடுத்துருக்கேன் 246 அப்படிங்கிறது 4 ஜாக்பாட் ரிசல்ட்டில் ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. 3 மணிக்கான கேரளா லாட்ரியில் 246 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா 246 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 246 அப்படிங்கிறது இந்த பிளேஸில் பாஸ் ஆகிருக்கு. 246
இதில் பேலன்ஸ் நம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா 103. பேலன்ஸ் நம்பர் 103ங்கிறது பேலன்ஸ் நம்பர். இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் 46, பேலன்ஸ் நம்பரில் 46 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் இருக்குது. பேலன்ஸ் நம்பர் வந்து 103. இதில் நம்பர்ஸ் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 13 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை உங்களோட கெஸிங்கில் 0 வரும்னு நினச்சிங்கன்னா 0 எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னோட கெஸிங்கில் பார்த்தோன்னா 13 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். உங்களோட கெஸிங்கில் 0 வரும்னு நினச்சிங்கன்னா 0 பேஸ் பண்ணி எடுக்கலாம். 100 இருக்குது, 00 இருக்குது, 40 இருக்குது. 00 வரும்னு நினச்சிங்கன்னா 100 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே இருக்க நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 600 இருக்குது, 400 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 000 இருக்குது. அது ரிசல்ட் வந்த பிளேஸ் கீழே பார்த்தோன்னா 000 இருக்குது. 20, 10, 30, 40, 60. இது இல்லாமல் 000 0 பேஸ் பண்ணி வந்தால் இது மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். இது இல்லாமல் ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். சில நம்பர்ஸ் ஆல்போர்ட் நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 15, 33, 12, 13, 53, 23 அப்படிங்கிறது ஆல்போர்ட் நம்பர்ஸ். 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 15, 33, 12, 13, 53 and 23 அப்படின்னு. இது ரிவர்ஸில் வந்துச்சு அப்படின்னா 15ங்கிறது 51 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 33 33 தான். 12ங்கிறது 21 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 13ங்கிறது 31 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 53ங்கிறது 35 வரலாம். 23ங்கிறது 32 வரலாம். இப்போ டோட்டலாக 6 நம்பர்ஸ் தான் ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 6 நம்பர்ஸில் கண்டிப்பாக ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி சார்ட்லேருந்து எடுத்திருக்கேன். சார்ட்லேருந்து சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்த நம்பரை வச்சு எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15 கொடுத்துருக்கேன். 15 பேஸ் பண்ணி சார்ட்டில் உள்ள நம்பர் வந்து 153, 154. 153, 154 அப்படிங்கிறது 15 பேஸ் பண்ணி வர்றதுக்கான நம்பர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 33 கொடுத்துருக்கேன். 33 பேஸ் பண்ணி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 393, 313. 393, 313 அப்படிங்கிறது 33 பேஸ் பண்ணி வந்தால் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து 12 கொடுத்துருக்கேன். 12 பேஸ் பண்ணி 123, 125. 123, 125 அப்படிங்கிறது 12 பேஸ் பண்ணி வரலாம். நெக்ஸ்ட் நம்பர் கொஞ்சம் நல்லா பாருங்கள். 13 அல்லது 31 பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து பேலன்ஸ் நம்பர் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 13 இதில் இருக்குது. அதனால் 13 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா 134, 137, 135. 134, 137, 135ங்கிறது 13 பேஸ் பண்ணி இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அடுத்து பார்த்தோன்னா 53 கொடுத்துருக்கேன். 53 பேஸ் பண்ணி இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 531, 532 இருக்குது, 534 இருக்குது, 536 இருக்குது. 531, 532, 534, 536 அப்படிங்கிறது 53 பேஸ் பண்ணி எடுத்த நம்பர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 23. 23 பேஸ் பண்ணி 231, 235 அப்படின்னு 2 நம்பர்ஸ் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள். ஆல்போர்ட் நம்பர்ஸில் என்னோட சாய்ஸ் வந்து 13 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இது பேலன்ஸ் நம்பரில் இருக்கிறதுனால 13 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை பேலன்ஸ் நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா 0 அப்படிங்கிறது இருக்குது. அதனால 0 வரும்னு நினச்சிங்கன்னா 0 பேஸ் பண்ணி எடுங்க. இல்லை அப்படின்னா 13 பேஸ் பண்ணி எடுக்கலாம். 13 பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸ். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 13 இருக்குது. 1, 2, 3 அப்படிங்கிறது. இங்கே 13 இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள். ஆல்போர்ட் நம்பர்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகும். எனி 1 or 2 நம்பர்ஸ். பேலன்ஸ் நம்பர் பாருங்கள். பேலன்ஸ் நம்பர்லேருந்து 1 or 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சார்ட் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் சொல்கிற பிளேசஸ் புரியும். கண்டிப்பாக நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். சார்ட்டில் இருந்து சார்ட் தான் இம்பார்ட்டன்ட். அந்த சார்ட்டில் இருந்து நம்பர்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
000 வரனா 0 பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. 600 இருக்குது, 400 இருக்குது, 100 இருக்குது, 000 இருக்குது. 0 வந்துச்சுன்னா, 0 இல்லைன்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் நான் சொன்ன நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 33 வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்கில் வரும்னு நினைக்கிறேன். வர நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நிறையா நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிக்க வேணாம். உங்களுக்கான கெஸ்ஸிங் எந்த நம்பரோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி மட்டும் எடுங்க. இதே ஜாக்பாட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இதே நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாஸ் ஆகிறதுக்கான 2 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கலாங்கிறத விட இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சொல்கிற பிளேசஸ் புரியும். அந்த பிளேஸை பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால் சார்ட் நல்லா பாருங்கள். சொன்ன நம்பர்ஸ் பாருங்கள். 15 பேஸ் பண்ணி சொல்லிருக்கேன், 33 பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன், 23 பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன், 12 பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன், 13 பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன், 53 பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் ஆல்போர்ட் நம்பர்ஸ். ஆல்போர்ட் நம்பர்ஸ்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்பர்ஸ் நல்லா நம்பராக செலக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.